Hello, welcome to Blue Star TNPC Academy. Today we are going to see about how to start a TNPC exam for beginners. அதாவது இப்போ படிக்க தொடங்குற நிறைய மாணவர்கள் டிஎன்பிசி எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது முக்கியமாக சிலபஸாக இருக்கணும். First, you should read 20 or 30 time or memory before you starting preparation. Then you read syllabus every topic when you start preparation. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒன்று 20லேருந்து 30 விட படிச்சிடணும், இல்லைனா மெமரி பண்ணிடணும். தென் யூ ரீட் சிலபஸ் எவ்ரி டாபிக் வென் யூ ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குமே படிக்கும்போது மறுபடி என்ன பண்ணணும்னா சிலபஸை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷன், எக்கானமி, ஜாகிரஃபி அண்ட் எட்ஸட்ரா. நீங்கள் எது படித்தாலுமே நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும்னா சிலபஸை ரீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். சிலபஸ் தான் உங்களுக்கான ரூட் வே. நீங்கள் அதை பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமை உடனடியாக கிளியர் பண்ண முடியும். இமிடியேட்டாக என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகலாம். அதனால் சிலபஸை திரும்ப படிங்க. சிலபஸை நீங்கள் படிக்கிற இடத்துல இல்லை கண்ணாடி ஓரத்தில் இந்த மாதிரி இடத்துல ஒட்டிடுங்க. நீங்கள் ஒரு நாள் படிக்கும் போதும் இல்லை அடிக்கடி எப்பொழுதாவது நீங்கள் பார்க்குற போதும் அதை திரும்ப படித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சிலபஸ் மெமரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால் சிலபஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சிலபஸை படிக்காமல் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது பிரோஜனம் இல்லாத ஒன்று. அதாவது உடனே கிளியர் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மெட்டீரியல் என்ன ஒன்று பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். ஸ்கூல் புக்ஸ் 6 to 12th வரைக்கும் எல்லா ஸ்கூல் புக்கையும் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் குரூப் 4க்கு தான் ஜென்ரல் இங்கிலீஷ் இப்போ எடுத்துட்டாங்க. பட் மேபி ஆட் பண்ணலாம், சொல்ல முடியாது. பட் குரூப் 2க்கு உண்டு ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் தமிழ். அதர்வைஸ் நீங்கள் எப்போதுமே சோசியல் சயின்ஸ், மேக்ஸ், சயின்ஸு இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே எல்லாமே புக்கு கலெக்ட் பண்ணிவிடுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வரதை பொறுத்து இருக்குது. நீங்கள் பழைய சிலபஸ் கொண்டு வராங்களா இல்லை இப்போ இருக்கிற சிலபஸே கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் நீங்கள் எல்லா புக்கையும் ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கிறது பெட்டர். தென் அதர் சோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் புக் இருக்குது, அதையும் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே படித்தா மட்டும்தான் எக்ஸாம் இமிடியேட்டாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தேடுறது வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும், உடனே கிளியர் பண்ணி போஸ்டிங் போகணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் அதர் சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் படிக்கிறது பிரயோஜனம் இல்லாத ஒன்றா போயிடும். அதனால் ஸ்கூல் புக்ஸையும் அதர் சோர்ஸையும் ஃபஸ்ட்டு கையில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் மெயின், வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதாவது சிலபஸ் எப்படி நீங்கள் வாங்கி டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்களோ அது கூட சேர்த்தே இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஸ்கூல் புக்ஸு, அதர் சோர்ஸு இது எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 புக்கு வாங்கி வச்சுருக்கீங்க, நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க. சடன்லி வேற ஒரு சப்ஜெக்ட் போகணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சில புக்ஸ் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் என்ன பண்ண முடியாது, உங்களால் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஸ்கூல் புக்ஸ் வெரி மஸ்ட். தென் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அதாவது நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அது ஒரு லாஸ்ட் 10 or 15 years கொஸ்டின் பேப்பர் ரீட் ஆர் மெமரி மஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தா மட்டும்தான் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி நம்ம அதை அட்டன் பண்ணலாம், எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே டிஎன்பிசி தொடங்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்கூல் புக்ஸுக்கு பின்னாடி ஒரு 1 வேர்டு தான் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி சில பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்டிருக்காங்க 1 வேர்டு தான் அப்படி தான் இருக்குமா, 1 வேர்டு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, அதனால் இப்போ 1 வேர்டு கேட்பாங்களா அப்படி கேட்குவாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்கூல் புக்கை டாப் டு பாட்டம் ஸ்கூல் புக், அதர் சோர்ஸ், ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் ஃபுல்லாக படிக்கணும்.
அதுலேருந்து தான் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. அந்த கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வெரி வெரி மஸ்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட்டு ஒரு 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இல்லை ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் இதையாச்சும் நீங்கள் எடுத்து கண்டிப்பாக படிச்சிடணும். மெமரி பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் மெமரி பண்ணும்போது அதே வந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகிடும். என்ன சேமாக ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. பட் அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்காம போனால் நீங்கள் அங்கே போயிட்டு எக்ஸாமில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ரிசல்ட் வரும். சம்டைம்ஸ் ஒரு 5 மார்க்கில் போகும், 7 மார்க்கில் போகும், ஒரு 10 மார்க்கில் போகும். அப்படின்னா இந்த 10 மார்க் 7 மார்க்லாம் எங்கே அடங்கியிருக்கும்னா நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அடிச்சிருவீங்க. இல்லைன்னா அடிக்க முடியாது. அதுதான் சொல்ல வரேன். ஓகே, தேங்க்யூ.